I am not a doctor. I am not a teacher. I am not a reporter. இந்த மாதிரியான வசனங்களை நாங்கள் சில வேளைகளில் எங்களை அறிமுகம் செய்யும் போது அல்லது ஏதாவது ஒரு தகவலை வெளிப்படுத்தும் போது பயன்படுத்தக்கூடிய நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கிற சென்டென்சஸ். இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் நாங்கள் இன்றைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். ஏனென்றால் இந்த நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கிற சென்டென்சஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய இடங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். எல்லா விஷயங்களையும் நாங்கள் பாசிட்டிவில் சொல்ல முடியுமோ? இல்லை. ஆகவே நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கிற சென்டென்சஸையும் நாங்கள் லேர்ன் பண்ணணும். இங்கிலீஷில் நாங்கள் லேர்ன் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயங்களையும் நாங்கள் கிளீனாக லேர்ன் பண்ணணும். இது அடிப்படையிலிருந்து இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறதுக்குரிய 2வது கிளாஸ். ஃபர்ஸ்ட் லெசனை யாராவது பார்க்கலைன்னு சொன்னால் அதுக்குரிய லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சிருக்கிறேன், சென்று பாருங்க. அப்போ தான் இந்த காணொளி உங்களுக்கு சிம்பிளாக விளங்கக்கூடியதாக இருக்கும். எங்களை நாங்கள் அறிமுகம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸை கிரியேட் பண்ணக்கூடிய பேட்டர்ன்ஸ் சிலவற்றை பார்த்திருந்தோம். முக்கியமான பேட்டர்ன்ஸ்: I am a plus noun, we are plus noun, they are plus noun, you are plus noun, he is a plus noun, he is a plus noun, she is a plus noun, it is a plus noun. பார்த்துனாங்களானே? எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை பயன்படுத்தி பாசிட்டிவ் சென்டென்சஸை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாங்கள் நெகட்டிவ் சென்டென்சஸை எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லித்தான் கிளீனாக பார்க்க போகிறோம். காணொலியில் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு மிக முக்கியமான செகண்ட். என்னென்னா எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கிளீனாக தந்திருக்கணும். ஆகவே காணொலி ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்க. கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பேட்டர்ன்ஸ் என்னென்னு பார்ப்போமா? வழமை போலவே இன்றைக்கும் நாங்கள் பேட்டர்னினூடாகவே லேர்ன் பண்ண போகிறோம். சரி, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பேட்டர்ன் எல்லாமே நெகட்டிவ் ஃபார்மில் இருக்க போகுது. அதாவது எதிர்மறையான கருத்துக்களை சொல்லக்கூடிய பேட்டர்னாகத்தான் இருக்க போகுது. ஒவ்வொரு பேட்டர்னாக பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 7 வகையான பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். அப்படி என்றால் நீங்கள் ஏராளமான சென்டென்சஸை கிரியேட் பண்ணக்கூடியவர்களாக வர போறீங்க. சரி, இப்போ நாங்கள் ஃபர்ஸ்டாக பார்க்க போகிற பேட்டர்ன் I am not a plus noun. I am not a plus noun. Second pattern, you are not a plus noun. You are not a plus noun. மூன்றாவது pattern, we are not plus noun. We are not plus noun. இதில் சேர்க்கப்படையில்லைன்றதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருப்பீங்கள். ஏன் சேர்க்கப்படையில்லைன்றா சப்ஜெக்ட் புளூரலாக இருக்கின்றபடியால் நாங்கள் இதில் சேர்க்க இல்லை. என்பது ஒரு என்ற அர்த்தத்தில் வரும். அதை நாங்கள் இங்கே சேர்க்க இல்லை. சரி, அடுத்த pattern, he is not a plus noun. He is not a plus noun. அடுத்தது she is not a plus noun. She is not a plus noun. லாஸ்டாக இருக்கிறது it is not a plus noun. It is not a plus noun. சரிதானே? இவ்வளவு பேட்டர்ன்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்ன்ஸ் இல்லாததுக்கு நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கிளீனாக விளங்கப்படுத்த போகிறேன். சரி, நாங்கள் ஒவ்வொரு பேட்டர்னாக கிளீனாக பார்ப்போம். எக்ஸாம்பிளை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அப்போ தான் இந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் I am not a plus noun. I am not a plus nounல நவுனை நாங்கள் சேர்ப்போம். நவுன்ன்றது தொழில் ரீதியான பெயர் சொற்களை சேர்த்தா நல்லா இருக்கும். ஸோ தொழில் ரீதியான பெயர் சொற்களை சேர்க்கலாம். ஆனால் எல்லா பெயர் சொற்களையும் சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நான் இதுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கும்ன்றதால நான் அப்படி சொன்னேன். நான் தொழில் ரீதியான பெயர் சொற்களை சேர்ப்பம் உண்டு. சரி, முதலாவது சென்டென்ஸை பாருங்க. எக்ஸாம்பிளுக்குரிய முதலாவது சென்டென்ஸ் I am not a கூலி. I am not a கூலி. நான் ஒரு தொழிலாளி அல்ல. நான் ஒரு தொழிலாளி அல்ல. I am not a liar. I am not a liar. நான் ஒரு பொய்காரன் அல்ல. என்ன? நான் ஒரு பொய்காரன் இல்லை. சரிதானே? அடுத்து பாருங்க. I am not a receptionist. I am not a receptionist. நான் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இல்லை, வரவேற்பாளர். என்ன? அந்த ஆஃபீஸஸில் பார்த்தீங்கன்னா வாசல்ல இருப்பினும் நீங்கள் போய் எல்லா விஷயங்களையும் அவரோட கதைச்சு கொள்ளலாம். அவரை சொல்றது ரிசப்ஷனிஸ்ட், வாசல்ல இருக்கின்றவர். அப்போ I am not a receptionist. நான் ஒரு வரவேற்பாளர் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா I am not a well-wisher. I am not a well-wisher. well-wisherண்டா என்ன? நலன் விரும்பி. நான் ஒரு நலன் விரும்பி இல்லை. ஓகேயா?
ஸோ லாஸ்ட்டாக இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ ஆம் நாட் அ கால் ஸ்மித். ஐ ஆம் நாட் அ கால் ஸ்மித். நான் ஒரு தங்க நகை செய்பவர் அல்ல. நான் ஒரு தங்க நகை செய்பவர் இல்லை. சரிதானே? இந்த எக்ஸாம்பிள்ஸினூடாக நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் ஒருவர் இல்லை என்று சொல்வதற்கு, ரைட், நீங்கள் ஒரு ஆசிரியர் இல்லை என்று சொல்வதற்கு, நீங்கள் ஒரு மாணவன் இல்லை என்று சொல்வதற்கு, நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் இல்லை என்று சொல்வதற்கு, இந்த விஷயங்களை சொல்றதுக்காக இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்? சென்டென்சஸை கிரியேட் பண்ணுங்க. ஓகே தானே? சரி, இனி நான் எனக்கு முன்னால் இருக்கிற ஒருவரை பற்றி நான் சொல்றதுக்கு இப்படி பயன்படுத்துவேன். யூ ஆர் நாட் அ கேண்டிடேட். யூ ஆர் நாட் அ கேண்டிடேட். யூ ஆர் நாட் அ கேண்டிடேட். நீங்கள் ஒரு தேர்வாளர் இல்லை. ரைட்? நீங்கள் ஒரு தெரிவு செய்யப்பட்டவர் இல்லை என்று சொல்றதுக்கு இப்படி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். யூ ஆர் நாட் அ கேண்டிடேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. யூ ஆர் நாட் அ சிட்டிசன். யூ ஆர் நாட் அ சிட்டிசன். நீங்கள் ஒரு சிட்டிசன் இல்லை. சிட்டிசன் சொன்ன பிரஜை. நீங்கள் ஒரு பிரஜை இல்லை. யூ ஆர் நாட் அ லேபர். ரைட்? யூ ஆர் நாட் அ லேபர். யூ ஆர் நாட் அ லேபர். நீங்கள் ஒரு தொழிலாளி இல்லை. யூ ஆர் நாட் அ லேபர். நீங்கள் ஒரு தொழிலாளி இல்லை. ரைட்? இதை பன்மையிலும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். நீ அல்லது நீங்கள் என்று வரும். ஒருமை என்று சொன்னா சிங்குலர் என்றா பயன்படுத்தணும், அல்லது புளுரல் என்றா நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. யூ ஆர் நாட் லேபர்ஸ். நீங்கள் தொழிலாளர்கள் இல்லை. பார்த்தீங்களா? அந்த லேபரை புளுரல் ஆக்கினால் லேபர்ஸ் என்று மாற்றியதனூடாக நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டுருக்கிறோம். சரி, அடுத்தது பாருங்க. யூ ஆர் நாட் செல்லர்ஸ். விற்பனையாளர்கள் இல்லை. ரைட்? யூ ஆர் நாட் செல்லர்ஸ். அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ். யூ ஆர் நாட் சில்ட்ரன். நீங்கள் குழந்தைகள் இல்லை. நீங்கள் சிறுவர்கள் இல்லை. யூ ஆர் நாட் சில்ட்ரன். ஓகே தானே? இது உங்களுக்கு நீட்டா விளங்கி இருக்கும். ஸோ இப்படியான சென்டென்சஸை நீங்களும் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்மார்ட்டா இங்கிலீஷை யூஸ் பண்ணுங்க. அடுத்தது பார்ப்போம். we are not plus noun. ஓகே, we are not plus noun. இதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா நவுன்ஸுமே புளுரலில் வரணும்ன்றதை நினைவில் கொள்ளுங்க. ரைட்? ஏனென்றால் நாங்கள் என்று புளுரலில் சப்ஜெக்ட் வருது. we are not friends. நாங்கள் நண்பர்கள் இல்லை. we are not friends. நாங்கள் நண்பர்கள் இல்லை. ஓகே, அடுத்தது பார்ப்போம். we are not enemies. நாங்கள் எதிரிகள் இல்லை. we are not enemies. நாங்கள் எதிரிகள் இல்லை. ஓகேயா? அதே மாதிரி அடுத்த பாருங்க. we are not heroes. we are not heroes. நாங்கள் கதாநாயகர்கள் இல்லை. we are not heroes. நாங்கள் கதாநாயகர்கள் இல்லை. அடுத்தது we are not zeros. அதே மாதிரி நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களும் இல்லை. we are not zeros. ஓகே தானே? ஜீரோன்னு சொன்ன பூஜ்ஜியம் என. நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் இல்லை என்று சொல்றோம். we are not zeros. ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ். we are not fighters. we are not fighters. நாங்கள் சண்டை பிடிப்பவர்கள் இல்லை. we are not fighters. நாங்கள் சண்டை பிடிப்பவர்கள் இல்லை. நான் இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் வெரி ஸ்லோவாக உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஏனெண்டா இங்கே 2 விஷயங்களை பிடிக்கணும். எப்படி ப்ரொனவுன்சியேஷன் இருக்கணும் என்று பிடிக்கணும். அதே நேரம் சென்டென்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு பிடிக்கணும். சரியா? அதால தான் நல்ல ஸ்லோவாக சொல்லித்தாரேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணி சென்டென்சஸை கிரியேட் பண்ணி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம். ஓகே தானே? ரைட். கான்ஃபிடென்ட்டோட லேர்ன் பண்ணுங்க. இங்கிலீஷை க்ளீனாக பயன்படுத்துங்க. அடுத்த சென்டென்ஸுக்கு நாங்கள் போவோம். அமைப்பு. ஓகே, they are not plus noun. இதிலே நாங்கள் plural nouns பயன்படுத்த போறோம். அதே நேரம் பயன்படுத்த மாட்டோம். சரி? ஏனெண்டா they என்று வரும்போது they plural. pluralல நாங்கள் என்று பயன்படுத்த முடியாது. அவர்கள் ஒரு என்று வராது. ஆகவே நாங்கள் அவர்கள் என்றதை pluralலையே யூஸ் பண்ணுவோம் noun. சரி. they are not flowers. அவைகள் பூக்கள் அல்ல. they are not flowers. அவைகள் பூக்கள் அல்ல. they are not free. அவைகள் இலவசம் அல்ல. they are not free. அவைகள் இலவசம் அல்ல. ரைட்? they are not plans. அவைகள் திட்டங்கள் அல்ல. they are not plans. அவைகள் திட்டங்கள் அல்ல. இது அவைகள் என்று வந்த மாதிரியே தேக்கு இன்னும் ஒரு மீனிங் இருக்கு. அவர்கள். ரைட்? அவைகள் என்றும் பயன்படுத்தலாம்.
அவர்கள் என்றும் பயன்படுத்தலாம். இப்பொழுது நாங்கள் பயன்படுத்த போறது அவர்கள். They are not students. அவர்கள் மாணவர்கள் இல்லை. They are not students. அவர்கள் மாணவர்கள் இல்லை. அதே மாதிரி they are not books. அவைகள் புத்தகங்கள் இல்லை. அவைகள் புத்தகங்கள் இல்லை. They are not books. ஓகே தானே? சரி, தொடர்ந்து நாங்கள் உதாரணங்களை பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா he is not a plus noun. He is not a plus noun. இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. He is not a writer. அவர் ஒரு எழுத்தாளர் இல்லை. He is not a writer. அவர் ஒரு எழுத்தாளர் இல்லை. ரைட்? அதே மாதிரி he is not a helper. அவர் ஒரு உதவியாளர் இல்லை. He is not a helper. அவர் ஒரு உதவியாளர் இல்லை. ஓகே தானே? ஸோ அடுத்த சென்டென்ஸ் he is not a police officer. He is not a police officer. அவர் ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை. He is not a police officer. அவர் ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை. ரைட்? அதே மாதிரி பாருங்க அடுத்த சென்டென்ஸ் he is not a judge. He is not a judge. அவர் ஒரு நீதிவான் அல்ல. அவர் ஒரு நீதிவான் இல்லை. ரைட்? அடுத்த பாருங்க he is not a co-worker. He is not a co-worker. அவர் ஒரு கூட வேலை செய்கின்றவர் இல்லை. அவர் சக பணியாளர் இல்லை. அவர் ஒரு சக பணியாளர் இல்லை. ஓகேயா? அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா she is not plus noun. She is not a plus noun. She is not a child. அவள் ஒரு குழந்தை இல்லை. She is not a child. அவள் ஒரு குழந்தை இல்லை. She is not a mason. அவள் ஒரு மேசன் இல்லை. Right? She is not a mason. She is not a mason. அவள் ஒரு மேசன் இல்லை. She is not a musician. அவள் ஒரு மியூசிஷியன் இல்லை. She is not a musician. அவள் ஒரு மியூசிஷியன் இல்லை. அடுத்தது she is not a partner. அவள் ஒரு பார்ட்னர் இல்லை. She is not a partner. அவள் ஒரு பார்ட்னர் இல்லை. அதே மாதிரி she is not a nurse. அவள் ஒரு நர்ஸ் இல்லை. She is not a nurse. அவள் ஒரு நர்ஸ் இல்லை. ரைட்? ஸோ அடுத்த ஃபெட்டனை பாருங்க. It is not a van. அதொரு வேன் இல்லை. It is not a van. அதொரு வேன் இல்லை. It is not a metro. அதொரு மெட்ரோ இல்லை. It is not a metro. அதொரு மெட்ரோ இல்லை. இது தானே? ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. It is not a report. அது ஒரு அறிக்கை இல்லை. It is not a report. அது ஒரு அறிக்கை இல்லை. It is not a handphone. அது ஒரு handphone இல்லை. கைத்தொலைபேசி இல்லை. அது ஒரு கைத்தொலைபேசி இல்லை. It is not a handphone. அது ஒரு கைத்தொலைபேசி இல்லை. ரைட்? லாஸ்ட் சென்டென்ஸ். ரைட்? It is not a tea party. It is not a tea party. இது ஒரு டீ பார்ட்டி இல்லை. தேநீர் விருந்து இல்லை. இது ஒரு தேநீர் விருந்து இல்லை. ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் நான் 5 சென்டென்சஸ் வீதம் உங்களுக்கு தந்திருக்கிறேன். எல்லா சென்டென்சஸும் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான சென்டென்சஸ். ஏனென்றா நாங்கள் பேசிக்ல இருந்து லேர்ன் பண்ணி கொண்டு போறோம். ஏன் இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொரு சென்டென்சஸுக்கும் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் தந்தனானண்டா பேட்டர்னை நீங்கள் சரியா மைண்டில் செட் பண்ணிக்கொள்ளணும்ன்றதுக்காக இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் தந்தன. எக்ஸாம்பிள்ஸ் ஊடாக நிறைய விஷயங்களை நாங்கள் லேர்ன் பண்ணலாம். ஆகவே இந்த எல்லா பேட்டர்னையும் சரியான முறையில் ரிப்பீட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேட்டர்ன்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கொண்டு பிறகு புதிய புதிய சென்டென்சஸை நீங்களாக கிரியேட் பண்ணுங்க. நம்பிக்கையோட கிரியேட் பண்ணுவீங்கள் என்று நான் நினைக்கிறேன். சரி, இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு இதில் நான் சொல்லித்தரணும். இதில் நான் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறேன். என்றா என்ன அர்த்தம்? ஒரு என்ற அர்த்தம். என்றா ஒரு என்ற அர்த்தம். அதே நேரம் சில இடங்கள்ல நாங்கள் இந்த ஒரு என்ற அர்த்தத்தோட பயன்படுத்த முடியாத இடங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு நவுனுக்கு முன்னுக்கு பயன்படுத்துறோம். ஒரு எழுத்தாளர், ஒரு உதவியாளர், ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு நீதவான் என்று பயன்படுத்துறோம் தானே. சில இடங்கள்ல அதை பயன்படுத்த முடியாது. பயன்படுத்த முடியாது. ஏன் அந்த என்ற வேர்டை பயன்படுத்த முடியாது? ஏனென்றால் சில சொற்கள் உயிரெழுத்து ஓசையில் ஆரம்பிக்கின்ற சொற்களாக இருக்கும். உயிரெழுத்து சொற்களில் ஆரம்பிக்கின்ற சொற்களுக்கு முன்னுக்கு பயன்படுத்த முடியாது. ஓகேயா? அப்படி என்றால் உயிரெழுத்து ஓசை தரக்கூடிய எழுத்துக்கள் அவை.
எந்த எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஏ, இ, ஐ, ஓ, யு இந்த எழுத்துக்கள் எல்லாமே உயிரெழுத்துக்கள் வவல்ஸ் என்று சொல்லுவோம். இந்த வவல்ஸ்ல ஒரு சொல் ஸ்டார்ட் பண்ணுமெண்டா அந்த சொல்லுக்கு முன்னுக்கு நாங்கள் பயன்படுத்த முடியாது. ஆனால் இங்க ஒரு விதிவிலக்கு இருக்கு. இந்த உயிரெழுத்து சொற்கள் சில இடங்களில் உயிரெழுத்து ஓசை தராமல் மெய் எழுத்து ஓசையை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது கன்சனன்ட் சவுண்டோட வரக்கூடிய சொற்கள் இருக்கும். அந்த சொற்களுக்கு முன்னுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நாங்கள் யூவை எடுத்துக்கொள்வோம். யூ சில இடங்களில் அ சவுண்டுடனும் சில இடங்களில் யூ சவுண்டுடனும் வரும். அ சவுண்ட் என்பது ஒரு உயிரெழுத்து ஓசை. அ என்பது ஒரு வவல் சவுண்ட். அதே நேரம் யூ என்பது ஒரு கன்சனன்ட் சவுண்ட். கன்சனன்ட் சவுண்டாக வரும்போது நீங்கள் பயன்படுத்தலாம். அதே நேரம் ஒரு வவல் சவுண்ட் வருகின்ற போது நீங்கள் பயன்படுத்த முடியாது. யூவை நாங்கள் ஒரு இடத்தில் அம்பர்லா என்பதற்கு பயன்படுத்துவோம். இங்கு யூ தான் அந்த வேர்டினுடைய ஆரம்ப எழுத்து. யூ அ சவுண்டுடன் வருகின்றது. ஆகவே நாங்கள் பயன்படுத்த முடியாது. அப்படி என்றால் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும்? அந்த சொல் தான் அன். ஏஎன் அன். அன் என்ற வேர்டை நாங்கள் அதில் பயன்படுத்தணும். அப்படி வருகின்ற போது அன் அம்பர்லா, அன் ஆப்பிள், அன் ஆரஞ்ச். விளங்கிட்டு தானே? அந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்தக்கூடாது, அன் பயன்படுத்த வேண்டும். சரிதானே? சில எழுத்துக்கள் கன்சனன்ட் எழுத்துக்களாக இருக்கும். ஆனால் சவுண்ட் அது வவல் சவுண்டில் உச்சரிக்கப்படும். அந்த இடங்களில் நாங்கள் அன் தான் பயன்படுத்தணும். அவர். அவர் என்றால் மணித்தியாலம். HOUR. அவர் மணித்தியாலம். ஆனால் ஹெச் எழுத்து முன்னுக்கு வந்தாலும் அதனை நாங்கள் என்று உச்சரிக்கின்றோம். அவர். அப்படி என்றால் அந்த இடத்தில் நாங்கள் அன் தான் பயன்படுத்த வேண்டும். அன்அவர். ஏன் அன்அவர் பயன்படுத்துகின்றோம்? ஹெச் என்பது அ சவுண்டில், உயிரெழுத்து சவுண்டில், வவல்ஸ் சவுண்டில் உச்சரிக்கப்படுவதால் அந்த இடத்தில் நாங்கள் அன் பயன்படுத்த வேண்டும். சரிதானே? அன் இவற்றை நாங்கள் எங்க பயன்படுத்தணும்னு சொல்லி நான் சொல்லி தந்திருக்கிறேன். இப்போ தமிழ்ல நாங்கள் யூஸ் பண்ணிக்குள்ள சில இடங்கள்ல நீங்கள் கவனிச்சிருப்பீங்கள். ஓர் அரசன், ஓர் ஊரில் என்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் ஓர் ஊரில்? ஓர் என்பது அடுத்து வருகிற சொல்லை பொறுத்து அமையும். அடுத்து வருவது ஊரில். ஊரில் என்றால் ஊவன்னா சவுண்ட். ஊ என்பது ஒரு வவல் சவுண்ட். ஆகவே தான் நாங்கள் அதிலே ஓர் என்று பயன்படுத்துகின்றோம். அதுபோலவே ஆங்கிலத்திலும் உயிர் எழுத்து ஓசை வருகின்றதெனில் அதற்கு முன்பாக நாங்கள் பயன்படுத்த முடியாது, பதிலாக அன் பயன்படுத்த வேண்டும். ஒரு கிராமத்தில் என்று சொல்லலாம். ஒரு கிராமம். கிராமம் என்பது கீ என்று உச்சரிக்கப்படுகின்றது. ஆகவே அது ஒரு வவல் சவுண்ட் இல்லை, அது கன்சனன்ட் சவுண்ட். ஆகவே அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம், ஒரு பயன்படுத்தலாம். சரிதானே? இந்த விதிகளையும் புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் ஆர்டிக்கிள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியில் ஏராளமான விடயங்களை நாங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த விடயங்களை நான் இன்னும் ஒரு வகுப்பில் நிதானமாக எல்லா விடயங்களையும் சொல்லித் தருகின்றேன். நாங்கள் இந்த வகுப்புகளில் ஏ மற்றும் அன்னை பயன்படுத்த வேண்டியிருப்பதால் அது தொடர்பாக நான் ஒரு மேலோட்டமான விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இந்த ஏ, அன் மற்றும் த தொடர்பான மேலதிகமான ஒரு லெசனை உங்களுக்காக நான் விரைவில் தருவேன். அதற்கு பின்பு நீங்கள் ஏ, அன், த தொடர்பான எல்லா விளக்கங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். சரிதானே? ஒரு முக்கியமான விஷயம் இதுல ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, மிக முக்கியமான ஒரு லெசன் இந்த லெசன். இதுல நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏராளமான பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இந்த பேட்டர்ன்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் சென்டென்சஸை நீட்டா கிளீனா கிரியேட் பண்ணுங்க, உங்களோட கன்வர்சேஷன்ல பயன்படுத்துங்க. அதே நேரம்
அடிப்படையிலிருந்து இங்கிலீஷை லேர்ன் பண்ணி கொண்டு போறீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் ஒன்றையும் மிஸ் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப பார்த்து லேர்ன் பண்ணி கொண்டு வாங்க. மிக விரைவில் நீங்கள் இங்கிலீஷில் ஒரு பெர்ஃபெக்டான இடத்துக்கு வந்து சேருவீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். சரிதானே? ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தோட நாளையான் லெசன் உங்களுக்காக இருக்க போது காத்திருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா காணொலியை லைக் பண்ணுங்க. லைக் பண்ணினா தான் நிறைய பேருக்கு இந்த காணொளி சென்று சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்லா விதமான கருத்துக்களை நீங்க பதிவிடலாம். அந்த கருத்துக்கள் என்னுடைய இந்த காணொளிகளை மேலும் பலப்படுத்தவும் இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நண்பர்களோட இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்க. அவர்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும். சரி, மீண்டும் நாளைய வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் ராம். வணக்கம்.